டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு எங்களுக்கு மிக முக்கியமாக நாங்கள் பல உளவியல் சார்ந்த சமூகவியல் சார்ந்த பிரச்சனைகள் பலவற்றை எமது மண் இன்று எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறது யுத்தத்துக்கு பிறகு. இந்த பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு எங்களுடைய குடும்பத்தில் தலைவர்கள், எங்களுடைய சமூக தலைவர்கள், எங்களுடைய பிரதேச சபை, இந்த பிரதேச செயலகங்களுடைய தலைவர்கள், அரசாங்க நிறுவனங்களுடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான தலைவராக பங்கு எடுக்க வேண்டும்? உருமாற்றுகின்ற தலைவர்கள். பாருங்க, உருமாற்றுகின்ற தலைவர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பாருங்க, மக்கள் விமர்சிக்கிறார்கள். சரியாக தங்களுடைய கடமையை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் என்று மக்களால் தூக்கி வீசப்படுகின்றார்கள். ஆக இந்த பண்பை மக்கள் விரும்புகின்ற பண்புகள். பாருங்க, ஒன்று, அந்த ஒவ்வொரு தலைவரும் தன்னுடைய சூழல் இப்ப எப்படி இருக்கு, தற்போதைய நிறுவன சூழல், தற்போதைய குடும்ப சூழல், குடும்ப தலைவர், தற்போதைய சமூக சூழல், அந்த பிரதேசத்து மக்களுடைய சமூக செயற்பாட்டாளர் தன்னுடைய அந்த சமூக சூழல் எப்படி இருக்குன்னு தெரிய வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, அதில் என்ன பாதகமான நிலைகள் காணப்படுகின்றன? உருமாற்றுகின்ற தலைவர்களுக்கு இங்க என்ன பாதகமான நிலை இருக்கிறது? வறுமை, ஒரு நேரம் சாப்பிடுகின்ற பாடசாலை மாணவர்கள் நாளில் ஒன்று எமது மண்ணிலே இருக்கிறார்கள். எவ்வளவு வேதனை பாருங்க. தனி ஒருவனுக்கு உடவினேன் ஜெகத்தினை அழைத்துடுவோம் என்றார் பாரதியார். இந்த பசி, அதே போல கொப்பி புத்தகங்கள் தேவையான பிள்ளைகள் பாடசாலை அதிபரிடம் போனால் அவர்கள் அப்போ நாங்கள் புத்தகங்களை விநியோகிக்கிறாங்களோ, அவர் சொல்ல புத்தகம் வேண்டாம் சார், கொப்பி வேண்டி தாங்கோ, பிள்ளைகளுக்கு கொப்பி இல்லை, கொப்பி வாங்க. அப்போ இந்த பொருளாதார நெருக்கடியில் இந்த பிள்ளைகள் தலைவர்கள் பாருங்க, உருமாறுகின்ற தலைவர்கள் தேவையாக இருக்கிறார்கள். எவருக்கு யாருக்கு என்ன செய்ய வேண்டும் அதை அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். இந்த பாதகமான நிலையில் பரிதவித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆக சூழலுக்கு ஏற்றவாறாக இசைவாக்கம் அடைதல். இந்த தலைவர்கள் என்ன செய்யணும்டா, தான் தலைவர் அந்த நிறுவனத்துல ஏசி பூட்டிட்டு அந்த கண்ணாடி அறைக்கு இருக்கிறது இல்லை, மக்களிடம் போகணும். பாடசாலைன்னா அந்த மாணவரிடம் போகணும். ஏசி அறைக்கு அதிபர் இருந்தா சரி வராது. போப்பறைக்கு போய் பிள்ளைகளோட பழகணும், அவனோட பிரச்சனையை கேட்கணும், உணர்வுகளை பயிரவும். இதே போல ஒரு அரச நிறுவனங்கள்லையும் அவர்தான் உருமாறுகின்ற தலைவர்கள். அவர் மாற்றத்தை ஏற்படுத்துவார், அபிவிருத்தியை ஏற்படுத்துவார், நிலையான அபிவிருத்தியை ஏற்படுத்துவார். இன்று அவசியமாக எங்களுக்கு தேவையானது அதுதான். ஆக அதே நேரத்தில் நீண்ட கால நோக்கு வச்சிருப்பார் அவர். குறுகிய காலம் இப்பத்த பிரச்சனையை தீர்க்கிறது மட்டுமில்லை, நீண்ட கால பிரச்சனைக்கான தீர்வும் அவர் வச்சிருப்பார். மேலும் ஒழுக்க விழுமியங்களை உறுதியாக கட்டாயம் டிசிப்ளின், பாருங்க, டிசிப்ளின் இல்லாத இடம் எல்லாம் அலைஞ்சிடும். ஒழுக்க விழுமியங்களை சரியாக கடைபிடிப்பார், அதற்கு வழிகாட்டுவார், தான் அப்படி இருப்பார். அடுத்தது இடராபத்தை எதிர்கொள்ளல். நாங்கள் இந்த சுற்றுலா கனதாக படிச்சிருக்கிறோம். என்ன ஆபத்து இடர் வருகுதுன்னா அதை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் உள்ளவர் தான் உருமாறுகின்ற தலைவர். பாருங்க, ஒரு கட்சி இயங்க முடியாம இருக்கு, ஒரு நிறுவனம் இயங்க முடியாம இருக்கு, அவ்வளவுக்கு நாங்கள் வீக்கா இருக்கிறோம். ஆகவே இதிலிருந்து உடனடியாக உருமாறுகின்ற தலைவர்களாக மாற்றமடைய வேண்டி இருக்கிறது. அடுத்தது சிறந்த தொடர்பாடல். அதான் மிக முக்கியமானது. தொடர்பாடல் பிழைச்சா எல்லாம் பிழைச்சிடும். ஒரு நெகிழ்ச்சி தன்மையோடு சேர்ந்த திறந்த மனது, உறுதியான செயற்பாடுகள், தன்னுடைய நோக்கம் முழுவதுமே அந்த மக்களுடைய சேவை, மக்களுடைய பிரச்சனை தீர்த்தல், மக்களுக்காகவே வாழ்தல். இதுதான் ஒரு உருமாறுகின்ற தலைவர். பாருங்க, சாதாரண தலைவர் இல்லை. அவர் அந்த நிலைமைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு அந்த நிலைமையையும் மாற்றுவார். சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் மட்டும் செயலாற்ற மாட்டார். உருமாற்றுகின்ற தலைவர் சந்தர்ப்பங்களையே உருவாக்குவார். இவர்தான் தலைவர். ஆக இன்று எங்களுடைய அரசியல் தலைவர்கள், இன்று எங்களுடைய பொருளாதாரத்தை வழிகாட்டுகின்ற நிபுணர்கள், அவர்களும் தலைவர்கள் தான். இன்று நமது கல்வித்துறையினர்,
எல்லோருமே இந்த உருமாற்றுகின்ற தலைவர்களாக எமது தேசத்தை கட்டியெழுப்புவோம். வணக்கம்.